வணக்கம். இன்னைக்கு பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகம் பத்தி தான் பேசப் போறோம். இதுல நான் என்ன கத்துக்கிட்டேங்கிறத சொல்லப் போறேன். இதுல அர்ஜுனனுக்கு முதல் கேள்வி என்னன்னா, சந்நியாச யோகம் அதாவது ஞான யோகம் சிறந்ததா அல்லது கர்ம யோகம் சிறந்ததா அப்படிங்கிறது. ஏற்கனவே கிருஷ்ணர் சொல்லிட்டாரு. அதுதான் நாம இங்க தொடர்ந்து பேசப் போறோம். ஞான யோகம் பாத்தீங்க அப்படின்னா, முழுமையா பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறவங்க அல்லது முற்றிலும் துறந்து சந்நியாசம் வாங்கிக்கிட்டு சந்நியாசிகளா வாழ்றவங்களுக்கு தான் இந்த ஞான யோகம் சிறந்தது. ஏன்னா அவங்களுக்கு இந்த உடல் வேறு ஆத்மா வேறுங்கிற டிஃப்ரென்ஸ் தெரியும். அவங்களால ஒரு இடத்துல உக்காந்து இந்திரியங்களை கட்டுப்படுத்தி மனசையும் அடக்கி அவங்களால தவம் புரிய முடியும். நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியால எல்லாமே. ஹிமாலயஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சில யோகிகள் இன்னும் அந்த அவ்வளோ குளிரிலும் ஆடை ஒரே ஒரு ஆடை மட்டும் அணிந்து அவங்க தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால அந்த குளிர உணர முடியல. உணர முடியலன்னு இல்ல. அது அவங்க அந்த நிலைய கடந்துட்டாங்க. இது மாதிரி நம்பளால இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம பிறந்ததுல இருந்தே இந்த உலக வாழ்க்கையிலேயே முழுமையா ஈடுபட்டு வாழ ஆரம்பிச்சிட்டோம். நமக்குன்னு அப்பா, அம்மா, சில உறவுகள் எல்லாமே இருக்கு. நண்பர்கள், இந்த உடலுக்கான ஆசைகள் எல்லாமே நம்மள கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. சட்டுன்னு நம்மளால யோகிகளாட்டம் இந்த உடல் வேறு ஆத்மா வேறுன்னு எல்லாத்தையுமே திறந்துட்டு நம்மளால ஒரு காட்டுல போய் தவம் பண்ண முடியுமானா முடியவே முடியாது. ஏன் வீட்ல ஒரு 5 நிமிஷம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க அப்படின்னா கூட நம்மளால முடியாது. ஏன்னா கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் உக்காந்தாவே நம்ம மனசுல அப்படியே இந்த ஒட்டுமொத்த உலகமும் நம்மளை சுத்தி நடக்கிற அனைத்து பிரச்சனையும் அப்படியே கண்ணு முன்னாடி அப்படியே ஃப்ளாஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த அந்த டிவியை நிறுத்துறதுக்கான ரிமோட்டு கூட நம்ம கிட்ட இல்ல. அப்படி இருக்கு நாம வாழ்ற வாழ்க்கை. அதனாலதான் கிருஷ்ணர் நம்மள மாதிரி மனிதர்கள் இந்த உலக பந்தத்திலேயே ஈடுபட்டு இந்த உலக விஷயங்கள்ல முழுமையா ஈடுபடுற மனிதர்களுக்கு சுலபமான வழியா இந்த கர்ம யோகத்தை சொல்லியிருக்காரு. நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீ உன் வேலையில பார்த்துட்டே இரு. கல்யாணம் பண்ணிக்கணுமா பண்ணிக்கோ, குழந்தை பெத்துக்கிறியா பெத்துக்கோ, அவங்கள நல்லா படிக்க வைக்கணுமா படிக்க வை, உனக்கு ஏதாவது ஒன்று சாதிக்கணுமா சாதி, வேலைக்கு போகணுமா வேலைக்கு போ, உனக்கு என்ன வேணுமோ செய், உனக்கு ஏதாவது ஒரு கலையில இன்ட்ரெஸ்ட் இருக்கா அதுல ஈடுபடணுமா ஈடுபடு, உன்னுடைய ஆசைகள் என்னவோ அது எல்லாத்தையுமே நீ நிறைவேற்றிக்கோ. யாரும் வேண்டான்னு சொல்லல, எந்த பகவானும் வேண்டான்னு சொல்லல. இதுல வாழ்ந்துகிட்டே நீ உன்னுடைய கடமை நீ செஞ்சுக்கிட்டே வா. ஆனா அதுக்கான பலனை எதிர்பார்க்காம நீ செஞ்சுக்கிட்டே வந்தீனாவே போதும், அவ்வளவுதான். ஏன் இப்படி சொல்றீங்க கிருஷ்ணா? ஏன் பலனை எதிர்பார்க்க கூடாது? ஏன்னா நம்ம நித்தியமா செய்யற கடமை என்னன்னு உங்களுக்கே தெரியும். உடலை சார்ந்து இல்ல நமக்காக நம்ம செய்யக்கூடிய நித்திய கர்மாக்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். அதுல எல்லாம் நமக்கு கோபம் அவ்வளவா வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான், குறைவு. ஆனா ஒரு விஷயத்துல முழுமையா ஈடுபட்டு ஆசைப்பட்டு எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும், இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுற, ஆனா அந்த பொண்ணு வேற யாரையோ விரும்புறா அப்படின்னா உங்க மனசு உடஞ்சிடும். அதை ஏத்துக்கிறதுக்கான பக்குவம் மனசுல இல்ல அப்படின்னா கோபம் வரும். ஒரு வருஷமா ஒரு பரீட்சைக்காக நல்லா முயற்சி பண்ணி படிக்கிறேன். ஆனா பரீட்சை எழுதுற அன்னைக்கு ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அதனால உங்க மனசுல ஏற்பட்ட டிஸ்டர்பன்ஸ்னால உங்களால பரீட்சை முழுமையா எழுத முடியல. ஒரு வருஷம் சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. உங்களால நல்ல மார்க் எடுக்க முடியும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா அன்னைக்கு நடக்கிற ஏதோ ஒரு சம்பவத்தினால உங்க மனசு டிஸ்டர்ப் ஆகி என்ன ஆகுது? உங்களால பரீட்சை சரியா எழுத முடியாம போயிடுது. அதுல வர ரிசல்ட் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நமக்கு நம்ம லைஃப்ல நாம ஈடுபடுற ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆசை பிரதானமா இருக்கும்போது அந்த ஆசைக்காக நாம எடுக்கிற முயற்சிகள் அது சில நாட்களா இருக்கலாம், வாரமா இருக்கலாம்,
மாசக்கணக்கா இருக்கலாம், இல்ல வருஷ கணக்கா கூட இருக்கலாம். அப்படி நாம எடுக்கிற முயற்சி வெற்றி அடைஞ்சிட்டா துள்ளி குதிப்போம், சந்தோஷப்படுவோம். இதே தோல்வி அடைஞ்சிட்டா விரக்தி வரும், கோபம் வரும். இந்த ஆசைக்கு பிள்ளையா ஆஸ் ஆஸ்தான பிள்ளையா இருக்கிறதே கோபம்தான். அந்த கோபம்தான் நமக்கு நிறைய வரும். அந்த கோபத்தோட விரக்தி வரும். இனிமே அந்த விஷயத்துல ஈடுபடவே கூடாது அப்படின்னு. ஏன்னா ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்ண எக்ஸாமை இந்த வருஷம் எழுத முடியலையா, அடுத்த வருஷம் நீங்க முயற்சி பண்ணா நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஆனா உங்களால எழுத முடியாதுன்னா நீங்க அதுவே அந்த பரீட்சையே இனிமே எழுதக்கூடாதுன்னு நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா யாருக்கு லாஸ்? உங்களுக்கு தான் லாஸ். அதனாலதான் கிருஷ்ணா சொல்றாரு. ஏன்னா உங்க மனசுல பலனை எதிர்பார்த்து ஒரு விஷயத்துல ஈடுபட்டீங்க அப்படின்னா நிறைய எமோஷன்ஸ் கிரியேட் ஆகும். அந்த எமோஷன்ஸ்னால நீங்க எடுக்கிற முடிவு நல்லதாவும் இருக்கும், தீமையானதாவும் இருக்கும். அப்படி கெட்டதா இருக்கும்போது அது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பெரிய கேடு விளைவிக்கும். அதனாலதான் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிறாரு. அதனாலதான் அர்ஜுனனுக்கும் சொல்றாரு, நீ இங்க எவ்வளவு வேணாலும் பேசு அர்ஜுனா. ஆனா இது உனக்கான போர், உன் குடும்பத்துக்கான போர், உனக்கான உரிமைக்காக தான் நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க. இதுல இருந்து நீ பின்வாங்கவே கூடாது. இதை உன்னுடைய கடமையா நினைச்சு செய்ய. இதுல ஏற்படுற விளைவுகளை நீ மனசுல வச்சுக்காத. மரணம்ங்கிறது தவிர்க்க இயலாதது. இன்னைக்கு வரலைனாலும் கண்டிப்பா அது நாளைக்கு வரதான் போகுது. இந்த உலகத்துல யாருமே சாஸ்வதமா வாழ்ந்ததே கிடையாது. உடலை எடுத்தவங்க எல்லாருக்குமே மரணம் நிச்சயம். அதனால நீ அதை பத்தி கவலைப்படுறதுனால எதுவும் மாறப்போறதே கிடையாது அப்படின்னு சொல்லிதான் கிருஷ்ணர் அர்ஜுனனை போரிட தோன்றாரு. அதே மாதிரி இந்த ஆத்மா வேறு உடல் வேறு நம்மளால பிரிச்சு பார்க்க முடியுமா? அது ரொம்ப கஷ்டம். யோசிச்சு பாருங்க. சன்னியாசிகளால முடியும், எல்லாத்தையுமே திறந்துட்டாங்க. ஆனா நாம சின்ன வயசுல இருந்தே பிறந்து வளர்ந்து உறவுகளோட நம்ம வளர்ந்துருக்கோம். நம்ம இந்த உடல் தான் நாமங்கிற கான்சியஸோட நம்ம வாழ்ந்துகிட்டு வரோம். அப்படி இருக்கும்போது சட்டுன்னு இந்த உடல் வேறு இந்த ஆத்மா வேறு அப்படிங்கிற பாகுபாட்டோட நீ வாழ ஆரம்பி அப்படின்னா யாராலையும் அது முடியாது. ஏன்னா அந்த கான்செப்டை யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது கொஞ்ச நாள் ஆகும். அது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அதை அப்ளை பண்ணி வாழ்றதுக்கு. அதனாலதான் ரொம்ப பெருசாலாம் நீ யோசிக்க வேண்டாம், பெரிய படிப்பெல்லாம் படிக்க வேண்டாம், ஞான மார்க்கத்துக்கு போய் நீ தவம்லாம் பண்ண வேண்டாம். சிம்பிள், உன் கடமையை நீ படுக்க செஞ்சுக்கிட்டே வா, எந்த பலனையும் எதிர்பார்க்காம. ஏன்னா அதுதான் ஞான யோகத்தை விட சிறந்தது அப்படிங்கிறாரு. இது செய்ய செய்ய நமக்கு என்ன ஆகும்? அதுதான் இப்போ கர்ம யோகத்துல நாம எந்த பலனும் எதிர்பார்க்காம செய்யும் போது உங்களோட எமோஷன்ஸ் மென்டல் ஸ்டேட் ஸ்டேபிளா இருக்கும். வெற்றி கிடைச்சாலும் சரி, தோல்வி கிடைச்சாலும் சரி, நீங்களாவே இருப்பீங்க. அதாவது ஜெயிச்சிட்டா இன்பம் வந்தா துள்ளி குதிக்காமலும், துன்பம் வந்தா துவண்டு போகாமலும் ரெண்டையும் சமமா பார்க்கக்கூடிய அந்த எபிலிட்டி உங்களுக்கு டெவலப் ஆகும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆனாவே உங்க மனசு உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுங்க. உங்க கட்டுப்பாட்டுல வந்துருச்சு அப்படின்னாவே உங்களால உங்களுடைய எல்லா சென்சஸையும் கட்டுப்படுத்த முடியும். எல்லா இந்திரியங்களும் உங்களால கட்டுப்படுத்த முடியும். அதே போல பிராணாயாமம், உணவு கட்டுப்பாடு, இதையும் உங்கள் லைஃப்ல இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மனசை ஈஸியா உங்களால கட்டுப்படுத்த முடியும். அப்படி வாழ்ற வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இந்த உடல் வேறு ஆத்மா வேறுங்கிற பாகுபாடு புரிய ஆரம்பிக்கும். அப்படி புரிய ஆரம்பிச்சா என் எதிரில நிக்கிற பல பேர், என்னுடைய நண்பர்களோ உறவினர்களோ யாரா இருந்தாலும் அவங்கள எனக்கு சமமா பார்க்க ஆரம்பிப்பேன். ஏன்னா அவங்களுக்குள்ளேயும் என்னுடைய ஆத்மா தான் இருக்கு அப்படிங்கிற பாவம். அவங்களுக்கும் எனக்குமான டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியாமலே போயிடும்.
உடல் ரீதியா நாம பார்க்குற வேற்றுமைக்கும், ஆத்மா ரீதியா பார்க்குற அந்த ஒற்றுமைக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. உடல் ரீதியா ஒருத்தர் உயரமாவோ, குள்ளமாவோ இருக்கலாம். கருப்பாவோ, மாநிறமாவோ இருக்கலாம். அழகா இருக்கலாம். இல்ல ஒரு சிலருக்கு ம், குண்டா இருக்கலாம். இல்ல ஒல்லியா இருக்கலாம். இந்த மாதிரி உடல் ரீதியா பல்வேறு டிஃபரன்ஸ் இருந்தாலும், உனக்குள்ள இருக்கிறது அதே ஆத்மா, எனக்குள்ள இருக்கிறது அதே ஆத்மா. நீயும் நானும் ஒண்ணு. அப்படிங்கும்போது, எதிரியும் நாமளும் ஒண்ணா தான் தெரிவோம். நமக்குள்ள அந்த சண்டை இருக்காது. அது மட்டும் இல்லாம, என்ன சுத்தி இருக்கிறவங்க, எனக்கு எதிரா நிக்கிறவங்க யாரா இருந்தாலும், அவங்க எனக்கு ஒரு துன்பத்த குடுக்கும்போது, அத ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவம் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அவங்களும் நம்மள மாரி தான ஆத்மா. ஏதோ அந்த ஒரு மயக்கத்துல அவங்க அத செய்றாங்கங்கிற அந்த புரிதல் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் இங்க கிருஷ்ணர் சொல்றாரு. ஆத்ம ஞானம் அடைஞ்சிட்டா, அது ஒரு சூரிய ஒளி போல. நம்ம பார்க்குற அனைத்திலுமே பகவான் தான் நீக்கமற நிறைஞ்சிருக்கிறாருங்கிற புரிதல் கொஞ்சம் கொஞ்சமா வரும். அப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யார்கிட்டயும் சண்டை போட மாட்டோம், கோபப்பட மாட்டோம். எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா வாழணும்னு மட்டும்தான் நினைப்போம். அதுதாங்க கிருஷ்ணர் சொல்றாரு. நாமளும் எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம கர்ம யோகத்துல முழுமையா ஈடுபட்டு எந்த எமோஷன்ஸுக்கும் அடிமையாகாம இருக்கிறதுக்காக பலனை திறந்து சந்தோஷமா வாழலாம். தேங்க்யூ.